வணக்கம். துப்பாக்கியுடன் சுற்றி திரிந்த நபர் கைது. நாட்டு துப்பாக்கி தோட்டாக்கள் யாரிடமிருந்து வாங்கினார் என்பது குறித்து தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். கடந்த மே மாதம் 1ஆம் தேதி ஜெயங்கொண்டம் அருகே தேவனூர் கல்வெட்டு பகுதியில் ஜெயங்கொண்டம் காவல் இன்ஸ்பெக்டர் ராமராஜன் தலைமையிலான போலீசார் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியே வந்த அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் போலீசாரை கண்டவுடன் தனது மோட்டார் சைக்கிளை போட்டுவிட்டு ஓடிவிட்டார். போலீசார் சென்று பார்த்தபொழுது வாகனத்தில் நாட்டு துப்பாக்கி ஒன்றும் தோட்டாக்கள் மற்றும் அதற்கு தேவையான மருந்துகள் ஆகியவை இருப்பது கண்டறியப்பட்டது. மேலும் அந்த வாகனத்திற்கு நம்பர் பிளேட் இல்லை என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து மேற்கண்ட பொருட்களை கைப்பற்றிய போலீசார் தப்பி ஓடியவர் குறித்து தீவிர விசாரணை நடத்தினர். மேலும் இதற்காக தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் போலீசாரின் விசாரணையில் தேவனூர் கல்வெட்டு கிராமத்தை சேர்ந்த இளநீர் வியாபாரி குருசாமி மகன் செல்வம் வயது 47 இச்சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. செல்வத்தின் வீட்டிற்கு சென்று போலீசார் அவரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தினர். அப்பொழுது செல்வத்தின் மீது கடந்த 2012ஆம் ஆண்டில் இதுபோல் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது தெரிய வந்தது. இதனையடுத்து செல்வத்தை கைது செய்த போலீசார் அவரை தனி இடத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டு துப்பாக்கி எங்கு தயாரிக்கப்பட்டது, அவரை தயாரித்தாரா அல்லது மாற்று நபரிடமிருந்து வாங்கினாரா என்பது குறித்தும், துப்பாக்கி தேவையான மருந்துகள் யாரிடமிருந்து வாங்கப்பட்டது என்பது குறித்தும் செல்வத்திடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து நாட்டு துப்பாக்கி செல்வம் பயன்படுத்துவது பறவைகள் அல்லது விலங்குகள் வேட்டை அல்லது வேறு ஏதாவது காரணம் உள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இரவில் நாட்டு துப்பாக்கியுடன் வந்தவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் ஜெயங்கொண்டம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகள் எஸ்பி